தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் அமலாக்கத்துறை தன்னை துன்புறுத்தியதாக பகீர் குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். சென்னை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு செல்லும் போது ஜாபர் சாதிக் செய்தியாளர்களிடம் புகார் கூறியிருக்கிறார். இது தொடர்பான மேலதிக விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஏற்கனவே டெல்லி மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவால் கடந்த மார்ச் மாதம் ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். இதன் பிறகு அவர் சட்டவிரோத பண பரிமாற்றத்திலும் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறையும் அவருக்கு எதிராக வழக்கும் பதிவு செய்தது. இந்த வழக்கில் தான் கடந்த ஜூன் 26ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார். திகார் சிறையிலிருந்து சிறை மாற்ற வாரண்ட், அதாவது பிடி வாரண்ட் மூலமாக இன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது காவலில் அவரை வைக்கவும் மற்றும் 15 நாட்கள் தங்களை போலீஸ் கஸ்டடி வேண்டும் என்ற அனுமதி கேட்டு அமலாக்கத்துறை தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அல்லி அமலாக்கத்துறையினர் துன்புறுத்தினார்கள் என்று ஜாபர் சாதிக் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த ஜாபர் சாதிக் ஏற்கனவே 3 நாள் தன்னை காவல் எடுத்து விசாரித்து விட்டார்கள் அமலாக்கத்துறை. சமூகத்தில் முக்கியமாக உள்ள 4 பேருடைய பெயர்களை இந்த வழக்கில் சேர்க்கும் வகையில் அவருடைய பெயரை குறிப்பிடும்படி தன்னை அவர் துன்புறுத்தியதாக அவர் நீதிபதி முன்பு தெரிவித்தார். இதையடுத்து ஜூலை 29ஆம் தேதிக்கும் ஜாபர் சாதிக்கை நீதிமன்ற சார்பில் வைக்க உத்தரவிடப்பட்டது. மேலும் இந்த வழக்கு விசாரணை, அதாவது 15 நாட்கள் கஸ்டடி கேட்ட வழக்கு நாளை தள்ளி வைக்கப்பட்டது. இதன் பிறகு சிறைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது செய்தியாளர்கள் கேள்வி பதிலளித்த ஜாபர் சாதிக் உண்மையிலேயே தன்னை அமலாக்கத்துறை துன்புறுத்தியதாகவும் தன்னை வற்புறுத்தியதாகவும் செய்தியாளர் தெரிவித்து அவர் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். சார், உங்க மேல அலிகேஷனுக்கு உங்க பதில் என்ன சார் சொல்றீங்க? கூடிய விரைவில் கோர்ட் சொல்லும் சார். பாருங்க சார், இல்ல பல்வேறு அலிகேஷன் உங்க மேல சொல்றாங்க. அதுக்கு நீங்க எதுவுமே விவரமா பதில் சொல்லல. உங்களை டார்ச்சர் பண்ணதாவும் கோர்ட்ல சொல்லிருக்கீங்க. அது உண்மையாது? உண்மைதான் சார். பாருங்க, மொபைல் கொஞ்சம் பின்னுவாங்க. யாரோ 4 பேர் பேரை சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அந்த பேரை எதுவும் நேம் பண்ண முடியுமா சார்? இல்லை சார். நான் மொபைல் सर जाएंगे நீங்க உட்கார்லையா? போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் அமலாக்கத்துறை தன்னை துன்புறுத்தியதாக தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றத்தில் தெரிவித்த கருத்தை தற்போது அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு அழைத்துச் செல்லும் போது செய்தியாளர்களிடமும் தெரிவித்திருக்கிறார். தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்.